வணக்கம். என்னுடைய பெயர் பிருந்தா. நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் இன்டர்ன்ஷிப் படிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எளிய முறையில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள்லேருந்து நடுத்தர வயது பெண்கள் வரைய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது பெயின்ஃபுல் பீரியட்ஸ். அதாவது அவங்க மாதவிடாய் கால நேரங்களில் வலி நிறைந்த மாதவிடாயாக இருக்குது. இந்த வலியை குறைச்சி எப்படி நம்ம டே டு டே லைஃப்பை ஆக்டிவாக ரன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் பீரியட்ஸ், இது வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 வகையான காரணத்தினால வரும். ஒன்று ஸ்பாஸ்மோடிக் பெயின், அதாவது கர்ப்பப்பை சார்ந்த தசைகள் இறுக்கத்தினால வரும். அப்படி இல்லைன்னா கன்ஜஸ்டிவ் பெயின், அந்த கர்ப்பப்பையில் இரத்த தேக்கத்தினால வரும். ஸோ இந்த 2 விதமான வலிகளை நம்ம எப்படி எளிய முறையில் சரிப்படுத்துறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த இரத்த தேக்கத்தினால வர்ற வலி அப்படின்றது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க. அதாவது நம்ம டெய்லி ஆக்டிவாக இருந்தாலுமே, நம்ம டெய்லி ஒர்க் பண்ணாலுமே நம்ம ஹிப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆசனங்கள் எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம ஹேண்ட் மசில்ஸ், லெக் மசில்ஸ்க்கு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஈவன் கோர் மசில்ஸ் கூட சில பேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஆனால் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை விட்டுடுவாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை சார்ந்த ஆசனங்கள் கொடுக்கும்போது கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதை எளிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த காலத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டிமார்கள்லாம் ஆட்டுக்காலில் மாவாட்டுவாங்க. ஸோ ஆட்டுக்காலில் மாவாட்டும் போது எப்படி இருக்கும், அவங்க கால் 2ம் நல்லா விரிச்ச நிலையில் உட்காந்து மாவாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். அங்கே பிளட் ஃப்ளோவும் ரெகுலேட் ஆகும். அதை தாண்டி நம்ம இந்தியன் டாய்லெட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போஸ்டர், அதாவது ஸ்குவாட் ஆர் நௌகாசனம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆசனங்கள் நம்ம தினசரி பண்ணிட்டு வரும்போது ஹிப் ஓப்பனிங், அதாவது ஹிப்புக்கு நல்லா பிளட் ஃப்ளோ கிடைக்கும். எளிய முறையில் இரத்த தேக்கங்களை நம்ம சரி செய்யலாம். அதை தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது இன்னொரு வகையான வலி அப்படின்றது ஸ்பாஸ்மோடிக் பெயின், அதாவது இவங்களுக்கு தசை இறுக்கம் இருக்கும். இது யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தோன்னா உடல் பருமன் இல்லாமல் ஒல்லியாக இருக்கவங்க, கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு அதிகம் வரும். ஸோ இதை எப்படி சரி செய்யலாம்? இந்த வலி எப்போ வரும்னா பீரியட் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரும். இந்த வலி பீரியட்ஸ் ஃப்ளோ ஆரம்பித்தோடனேயே நின்றும். இது ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வருது. ஸோ இதை எளிமையாக குணப்படுத்துறதுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு மேலே, அதாவது நம்ம அப்டமனில் ஃபோமெண்டேஷன் வைக்கும்போது டெம்பரவரியாக ஒரு யூட்ரைன் ரிலாக்ஸன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். இதை தாண்டி தினசரி இஞ்சி அல்லது ஒரு சிட்டிகை சோம்பு சேர்த்து கொதிக்க விட்டு தண்ணியில் நம்ம ஒரு ஹெர்பல் டீ மாதிரி அருகலாம். அது இல்லை அப்படின்னா சீமை சாமந்தி, அந்த சீமை சாமந்தியை ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஒரு சிட்டிகை போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு டெய்லியும் அந்த குடிநீரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அசோகப்பட்டை அந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டு நம்ம டெய்லி பருகலாம். நம்ம ஹிப் ஓப்பனிங் ஆசனங்கள் பண்ணுறது மூலமாகவும், அதை தாண்டி இந்த மாதிரி ப்ரோஸ்டாக்லாண்டின், அதாவது இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டடான விஷயங்களை கம்மிப்படுத்தி ப்ரோஸ்டாக்லாண்டினை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெய்லி நம்ம ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம். இதை தாண்டி எனக்கு வலி இருக்குது அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, அல்லது கர்ப்பப்பை சினைப்பையில் ஏதாவது கட்டிகள், ஃபைப்ராய்ட், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றத ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இது மட்டும் செஞ்சால் எனக்கு வலி சரியாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போதும் சில பேர் எக்ஸசிவாக பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். ஒழுங்கான தூக்கம், நைட்டு தூக்கம் நீங்கள் கரெக்டான டைமிங் ஃபாலோ பண்ணணும். 10 to 6 அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதை தாண்டி நீங்கள் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஈஸ்ட்ரஜனை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய
காய்கறிகளும் பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி விதைகள், அதாவது நம்ம சீட் சைக்கிளிங்னு சொல்லுவோம், ஸோ அந்த விதைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் மெக்னீஷியம் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஜென்ரலாகவே மசில்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், மசில் கிராம்ப்ஸ் இதெல்லாமே வராமல் இருக்கும். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எள்ளு விதைகள் எடுத்துக்கலாம், ஆளி விதைகள் எடுத்துக்கலாம், அப்புறம் பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூசணி விதைகள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி கீரை வகைகள் நிறையா உங்களுடைய உணவுகளில் ஆட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுடைய தூக்கத்தையும் நீங்கள் கரெக்டாக ரெகுலேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெயினை வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக ஃபேஸ் பண்ணலாம், எந்த ஒரு வலி வேதனையும் இல்லாமல். யூட்ரைன் ப்ளஸ் ஓவரீஸுமே நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும். இப்போது உடனடியாக வலியை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி ரெமெடிஸ் ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நாடி சோதனை பயிற்சி. இது ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. இதற்கு உங்கள் கைகளை இப்படி ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை மடக்கிட்டு உங்களுடைய கட்டை விரல் மற்றும் மோதிர விரலை தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இடதுபுறம் வழியாக பொறுமையாக மூச்சை இழுக்கணும். மூச்சு இழுக்கும்போது உங்கள் வயிறு லைட்டாக உப்பும், அதை கவனிச்சுட்டு மெல்லமாக வலதுபுறம் வழியாக மூச்சை பொறுமையாக விடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி வலதுபுறம் வழியாக மூச்சு இழுத்து இடதுபுறம் விடணும். அதாவது ஒரு சைடு நீங்கள் மூச்சை விட்டுட்டு அதே சைடு மூச்சை இழுத்து இன்னொரு சைடு விடுவீங்க. இந்த மாதிரி ஒரு 20 ரவுண்டு தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக ஒரு காமான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் பெயினும் மேனேஜ் ஆகும். இதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ளீன் 6ன்னு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதை எளிமையாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, உங்களுடைய காலில் உள்புறம், அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்டில் உள்புறம் இருக்கக்கூடிய எலும்பு, மீடியல் மேலியோலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலும்பிலிருந்து உங்களுடைய 4 விரல்களை வச்சு அது 4வது விரல் ஒட்டிட அந்த திசையில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். இந்த மாதிரி கொடுக்கும்போதும் உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த பெயின் குறையும். இதுவும் நீங்கள் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம யோகா ஆசனங்கள் நம்ம பார்த்தது, இதை நம்ம ரெகுலராக பண்ணணும். என்ன மாதிரியான யோகா ஆசனங்கள் பண்ணணும்னா, சக்தி பந்தாசனா சீரீஸ், பவன் முக்தாசனா சீரீஸ் 3ன்னு சொல்லுவோம் யோகாவில். இது எல்லாமே வந்துட்டு ஹிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி பெல்விக் ஆர்கன்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதுக்கான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிற மாதிரியான ஆசனங்கள் தான். அதில் சக்கி சலாசனம்னு சொல்லக்கூடிய ஆசனம் தான் நம்ம மாவாட்டுற மாதிரி கால்களை நல்லா விரித்து வச்சுட்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு பின்னாடி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்னாடி ஒரு 10 சர்க்கிள்ஸ் கிளாக் வைஸும் 10 சர்க்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணணும். இதை தாண்டி கால்கள் ரெண்டையும் இணைச்சிட்டு நேராக உட்காந்து கால்களை விரித்த நிலையில் படகு ஓட்டுற மாதிரியான ஆசனம் பண்ணலாம். அதை தாண்டி ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் நமஸ்கார், அதாவது உங்கள் முட்டி இரண்டையும் நல்லா விரித்த நிலையில் நமஸ்காரத்தில் வைக்கும்போதும் உங்களுடைய பெல்விக் ஃப்ளோருக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதை தாண்டி எளிய முறையில் உங்களுடைய பாடி ஹீட்டை குறைச்சி அந்த மூலமா எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு டம்ளர் மோர் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லியை வந்துட்டு சாறு எடுத்து ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் வந்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள், இதை சேர்த்து எடுக்கும்போது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். அதை தாண்டி உங்களுக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்மிடியட்டான ஒரு ரிலீஃபும் கிடைக்கும். இதை தாண்டி நான் ரெகுலராக என்ன மாதிரியான இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் பேக் போடலாம். அதாவது ஆமணக்கு விதைன்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் சீட்ஸில் வந்துட்டு ஆயில் வரும். அந்த ஆயில் எடுத்து உங்களுடைய அப்டமனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு 10 டைம்ஸ் கிளாக் வைஸ், ஜென்டிலாக 10 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அப்டமன் மசில்ஸ்க்கு நல்ல ஒரு மைல்டான ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மேலே நீங்கள் ஒரு ஃபோமெண்டேஷன் பேக், சுடுதண்ணி ஒத்தரோன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோமெண்டேஷன் பேக் போடும்போது இமீடியட்டாக மசில் ரிலாக்ஸன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது மூலமாகவும் உங்கள் வலி வந்துட்டு சரியாகும். ஸோ இந்த மாதிரியான செயல்முறைகளை நீங்கள் வந்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு வர உங்களுடைய டிஸ்மெனோரியா, அதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ்லேருந்து நீங்கள் எளிமையாக குணமடைஞ்சு உங்களுடைய அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். தேங்க்யூ.